நாங்கள் வந்து இங்கே டவுனில் தான் இருக்கோம். ட்ரெஸ் எடுக்க வந்தோம் இங்கே நாச்சியார் மகன்யாஸில். தீபாவளி களை கட்டி சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. செக்யூரிட்டி நல்லா இருக்கு. வருஷம் இப்படியே தான் இருக்கு. இந்த வருஷம் இன்னும் அதை விட கூட்டம் அதிகமாக இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ கூட்டத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். வேடிக்கை தான் பார்க்க தான் வந்திருக்கோம். இல்லை சும்மா பார்த்துட்டு போயிடுவோம். சரியான க்ரௌடாக இருக்குது. இந்த கூட்டத்தில் நுழைஞ்சு வெளியே வர முடியல. போலீஸ் நிறையா பாதுகாப்போடு இருக்குது. நாங்கள் வரும்போது ஒரு 10 மணி இருக்கும். இப்போ மணி எத்தனைன்னு தெரியலையே. 1 மணி இருக்குமா? 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் பர்ச்சேஸ் ஓடிட்டு தான் இருக்குது. க்ரௌடு கூட நுழையவே முடியல. அவ்வளோ பெரிய க்ரௌடாக இருக்குது. சிறப்பு காட்டாதீங்க. சரியான க்ரௌடாக இருக்குது. நுழையவே முடியலையே. ஆமாம், போலீஸ் பாதுகாப்பு நிறையா இருக்குது. நல்லா கவனிக்கிறாங்க. ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருக்கோம். புரியல. நீ வியாபாரம் நல்லா தான் பண்ணுறாங்க. பரவாயில்ல. ஒரு நாள் முன்னாடி ரேட்டெல்லாம் கம்மியாக சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. ஸோ தீபாவளினாலே இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி தான் சித்திரை திருவிழா அப்போ கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் இதுக்குன்னே வருவாங்க. ஷாப்பிங் பண்ணலன்னா கூட இந்த க்ரௌடு பார்க்கணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், அதுக்குன்னே மதுரையில் இப்படி வருவாங்க. இதை விட நைட்டு இன்னும் நல்லா இருக்கும். லைக் லைட்டிங்ஸ்லாம் போட்டு இன்னும் ஜாலியாக இருக்கும். ஸோ நைட்டு நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றிட்டு வந்துட்டு ஒரு 2 மணி அந்த மாதிரி தான் படுக்கவே போனோம். அப்போ கூட படுக்க மாட்டோம். கோலம் போட்டுட்டு பட்டாசு அடிச்சுட்டு அந்த மாதிரி தான் தீபாவளி போயிடும். மறுபடியும் நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இது நல்லா தான் இருக்கும். இப்படி தான் மதுரையில் எப்பவுமே இருக்கும். சித்திரை திருவிழா அப்போ கூட இப்படி தான் இருக்கும். க்ரௌடு இப்படிதான் ஓகே, மாடரேட்டா இருக்கு. ஐ மீன் இதுக்கு மேல இருக்கும் இருக்காது, அது பீப்புளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான். இப்படிதான் இருக்கும் நார்மலாவே. க்ரௌட் ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க. இப்போ கடையில வந்து வாங்குறது எவ்வளவு நல்லா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, க்ரௌடா இருக்கு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்கெயின் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சீப்பாக ஏதாச்சும் வாங்கலாம். லேட் ஆக கொஞ்சம் பேர் சீப்பாக தருவாங்க. ஸோ அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம நிறைய வாங்கலாம். பயங்கரமாக இருக்குது. சித்திரை திருவிழாவை விட ஒரு பல மடங்கு பயங்கரமாக இருக்குது கூட்டமெல்லாம். ட்ரெஸ் எடுத்துட்டோம். இப்போ அடுத்த சும்மா அப்படியே வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு பிடிச்ச சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்படியே ரோட்லேயே வாங்கி சாப்பிட்றதும் நல்லாயிருக்கு. அப்படியே சும்மா ரோட்டில் எல்லாருமே பார்த்துட்டு விற்கிறவங்களெல்லாம் பார்த்து அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். ப்ளஸ் நாங்கள் இந்த டைம் வந்து நாங்கள் ரோட்டில் தான் ட்ரெஸ்ஸஸ்மே வாங்கினோம். இந்த ஷோரூம்லலாம் வாங்காமல், ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நாங்கள் இங்கே ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம இவங்கக்கிட்ட தான் நம்ம நிறையா வந்துட்டு பார்கெயின் பண்ணுறோம். ஆனால் ஷோரூம்ஸில் போனால் பார்கெயின் பண்ண மாட்டேங்கிறோம். அதை ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டில் தான் அவங்க தீபாவளி சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த விதமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். இப்போ வேடிக்கை பார்த்து இப்போ ஸ்நாக்ஸு கடைக்காரவங்களுக்குலாம் கொஞ்சம் அவங்களுக்கு இது பண்ணணும்ல, அதனால அவங்களுக்காகவும் ஹெல்ப் பண்ணுறாங்க. நிஜமாவே ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டடாக பார்த்துக்கிறாங்க. அப்பப்போ மைக்லேயுமே இன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் திங்ஸ் எல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ட் யாரையும் எதையுமே பண்ண விடாமல். இவ்வளோ கூட்டம் இருக்குது, ஆனால் நாங்கள் சேஃப்டியாக இருக்கோம். அதுதான் முக்கியம். அது போலீஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். க்ரௌடு சூப்பராக இருக்குது. ஐ மீன் நான் முஸ்லீம் பொண்ணு தான், ஆனால் தீபாவளிக்கு இவ்வளோ க்ரௌடாக பார்க்கல. எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நானும் தீபாவளி கொண்டாடணும் இவங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் நாங்கள் இங்கே கேஎம் சாரீஸில் தான் பிஜேவாக ஒர்க் பண்ணுறோம். சரி அப்படியே நம்ம உள்ளே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய்மெண்ட்டாக சூப்பராக போயிட்டுருக்கு. நாங்களுமே இங்கே கொஞ்சம் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். 2 நாளாகவே நாங்கள் பர்ச்சேசிங் தான் உள்ளே சுற்றிட்டு இருந்தோம். இப்போ வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு பார்க்கல அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து 2-3 நாளைக்கு கண்டினியூஸாக போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா தீபாவளி இந்த வருஷம் நான் வந்து வேறு ஊர் மதுரைக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. நான் தீபாவளி இந்த வருஷம் தான் பார்க்குறேன். கீழவாசலில் இவ்வளோ க்ரௌடுன்னு நான் பார்த்ததே இல்லை. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுவும் நான் வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். இல்லை நான் இதுவரை பார்த்ததில்லை தீபாவளிக்கு இந்த மாதிரி. ஆனால் மதுரையில் தான் இவ்வளோ பெரிய செலிப்ரேஷன் நான் பார்க்குறேன். 3 வருஷமாக இருக்கேன். ஆனால் நான் இந்த சைடு ஒர்க் பண்ணுறதுனால இந்த வருஷம் தான் நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் தீபாவளி இவங்களோட சேர்ந்து ஹாப்பியாக கொண்டாடணும் அப்படின்னு எனக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன் நான்.
ஏன்னா எங்கள் இதில் அவ்வளோ செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்க முஸ்லீம் இதில். எங்களோட ஃபங்க்ஷனே ரம்ஜான்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், அந்த அளவுக்கு செலிப்ரேஷன் இருக்காது. இங்கே தீபாவளி நல்லா பட்டாசுலாம் வெடிச்சு ஹாப்பியாக ஸ்வீட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது ஜாலியாக, அது இந்த க்ரௌடுக்குள்ள இப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.